சம்பாசூரனோடு நடைபெற்ற போரில் தசரதன் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தசரதனின் மூன்றாவது மனைவி கைகேயிக்கு 2 வரங்கள் கொடுக்கிறார் தசரத பெருமான். கைகேயி தசரதனிடம் அந்த 2 வரங்களை எனக்கு தக்க சமயம் வரும்போது கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தசரதனுடைய தேர் அச்சாணி முறிந்த பொழுது கைகேயி தன்னுடைய ஒற்றை விரலை வைத்து போர் முடியும் வரை உடைந்த அச்சாணைக்கு பதிலாக தேருக்கு எப்படி தன்னுடைய ஒற்றை விரலை பயன்படுத்தி இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நாம் கொஞ்சம் முன்கூட்டி பார்க்கலாம். கைகேயி சிறுவயதாக இருக்கும் பொழுது அவரின் தந்தை அசுவபதி மன்னனை பார்க்க துர்வாச முனிவர் வராரு. அவருடைய அரண்மனைக்கு வந்த துர்வாச முனிவரை அன்போடு வரவேற்று உபசரிப்பு கொடுக்கிறாரு அசுவபதி மன்னன். அசுவபதி மன்னன் துர்வாச முனிவர் வந்த விஷயத்தை கேட்குறாரு. அதற்கு துர்வாச முனிவரோ, நான் உங்கள் எல்லையில் கடுமையான தவத்தை மேற்கொள்ள இருக்கேன், அதனால் எனக்கு ஒரு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குமாறு கேட்குறாரு. அதற்கு அசுவபதி மன்னனும் துர்வாச முனிவருக்கு ஏற்ற ஒரு தகுதியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறாரு. அந்த இடமும் அவருக்கு பிடித்து போகவே அங்கே அமர்ந்து கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாரு. இந்த தவமும் 1 நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து மாத கணக்கையும் கடந்து வருஷ கணக்கில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. அப்போது சிறுபிள்ளையாக இருந்த கைகேயி, இந்த முனிவர் உண்ணாமல் உறங்காமல் பலகாலமாக தொடர்ந்து கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கும் இவர் உயிரோடு தான் இருக்கின்றாரா இல்லையா அப்படின்னு பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் விளையாட்டுத்தனமாக துர்வாச முனிவரை தொட்டு பார்க்குறாங்க. தன்னை யாரோ தொடும் உணர்வு மேற்கொண்டதுனால துர்வாச முனிவரின் தவம் கலைந்து போகுது. அதனால் கடுமையான கோபத்தோடு கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அப்பொழுது எதிரில் சிறு பெண்ணாக இருந்த கைகேயியை பார்த்து, நீ என்ன காரியம் செய்து விட்டாய் அப்படின்னு கைகேயியை திட்டத் தொடங்கிய துர்வாச முனிவர் அவருக்கு சாபத்தையும் இடுறாரு. என்னை தொட்டு என்னுடைய கடுமையான தவத்துக்கு பங்கம் விளைவித்த உனக்கு உன்னுடைய விரல்கள் அனைத்தும் இரும்பாக போகட்டும் அப்படின்னு சபித்திடுறாரு. இதனால் கவலை கொண்ட கைகேயை அழுதவாறு, தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்க, நான் சிறுபெண் தானே, விளையாட்டுத்தனமாக இந்த காரியத்தை செஞ்சிட்டேன், என்னை மன்னித்து இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கைகேயை அழுது புலம்புறாங்க. இதனால் கோபத்துக்கே பெயர் போன துர்வாச முனிவரும் கொஞ்சம் மனம் இறங்கி சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டாக செய்த இந்த கைகேயை நினைத்து கொஞ்சம் மனம் இறங்குறாரு. அதனால் நீ நினைக்கும் பொழுது என்னை தொட்ட உன் விரல்கள் இரும்பாகும் அப்படின்னு சாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. இதன் விளைவாகத்தான் கைகேயி பின்னாளில் தசரதன் தேர் ஓட்டும் பொழுது போருக்காக கைகேயி அச்சாணி முறிந்த அந்த ரதத்திற்கு தன்னுடைய விரலையே இரும்பாக பயன்படுத்தி தசரத பெருமானுக்கு உதவி பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு திறமையும் சாமர்த்தியமும் ஒருங்கே அமைந்த கைகேயி மற்றும் 2வது மனைவியான சுமித்திரை, முதல் மனைவியான கோசலை ஆகிய 3 பேருக்குமே குழந்தை இல்லாத குறை தசரத பெருமான ரொம்பவே வாட்டி வதக்குது. இதனால் தன்னுடைய குலகுருவும் தன்னை வளர்த்து ஆளாக்கி மன்னனாக்கி அழகு பார்த்த வசிஷ்ட முனிகளிடம் தன்னுடைய குறைகளை சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரன் என்றும் அடக்க முடியாத மிகப்பெரிய அரக்கனை வென்று தேவாதி தேவர்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்த எனக்கு இந்த உலகமே போற்றும் மாவீரன் என்ற பெயர் மட்டும் இருந்து எனக்கு என்ன பயன்? எதிர்காலத்தில் இந்த தேசத்தை ஆள எனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற வசிஷ்ட முனிகளிடம் தன்னுடைய குறைகளை கொட்டி அழுது புலம்புறாரு. அதற்கு வசிஷ்ட முனிகள் தசரதனுக்கு ஒரு சிறப்பான உபாயம் ஒன்றை சொல்கிறாரு. அது என்னென்ன, மனித ஜீவிதங்களால் அடைய முடியாத ஒன்றை இறைவனால் மட்டுமே அளிக்க முடியும் என்ற உறுதியான கருத்தை வலியுறுத்தி, குழந்தை பெறுவதற்கான யாகமான அசுவமேத யாகத்தை தொடங்கு, அது உனக்கு குழந்தை வரத்திற்கான நல்ல ஒரு உபாயமாக இருக்கும், உன்னுடைய குறைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதன்படி ஆயிரக்கணக்கான குதிரைகளை கொண்டு நடத்தப்படும் இந்த யாகத்தை சிறப்பாக தொடங்குறாரு தசரத பெருமான். இந்த யாகத்திற்கான அனைத்து பணிகளையும் வசிஷ்ட முனிகளே முன்னின்று நடத்தி கொடுக்கிறாரு. இப்படி தொடர்ந்து நடந்த அந்த யாகத்தீயின் பிழம்பிலிருந்து வெளிப்பட்ட ஒரு உருவம் தசரதனிடம் ஒரு அமிர்த கலசத்தை கொடுக்குது.
அந்த கலசத்தில் இருக்கும் அமிர்தத்தை எடுத்து உன் 3 மனைவியருக்கும் கொடு. கண்டிப்பாக இந்த அமிர்த கலசத்தில் இருக்கும் அமிர்தத்தை உண்ட பின் உனக்கு குழந்தை பேரு நிச்சயம் கிட்டும் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. இந்த யாகம் சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு மற்றொருவரும் காரணமாக அமைகிறாரு. அதுவும் நம்ம வசிஷ்ட முனிகளின் தயவாலேயே அதுவும் அமையுது. அதையும் நாம் கொஞ்சம் இந்த யாகம் நடைபெறுவதற்கு முன்பே பார்க்க வேண்டிய விஷயத்தை இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அங்க நாட்டின் அரசன் உத்தானபானுவின் மகனும் உன்னுடைய உற்ற நண்பனான ரோமபாதன் ஆண்டு வரும் தேசத்தில் 12 ஆண்டு காலமாக மழை பெய்யாமல் மிகப்பெரிய பஞ்சத்திற்கு ஆளாகுது அந்த நாடு. அதனால் இந்த நாட்டில் களைக்கொட்டு முனிவர் என்பவருடைய பாதம் பட்டா மழை பொழியும் அப்படின்றத கேள்விப்பட்டு இவங்க களைக்கொட்டு முனிவரை அழைத்து வந்து அவர்களுடைய நாட்டின் பஞ்சத்தை போக்கி வளத்தை பெருக்கிறாங்க. அதற்கு நன்றி கடனாகத்தான் நீ உன்னுடைய புதல்வியான சாந்தாவை ரோமபாத மன்னனிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னாய் அல்லவா? அவளை களைக்கொட்டு முனிவருக்குத்தான் அவங்க திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளவு தவ வலிமை பற்ற யோகியை நீயும் உன் தேசத்திற்கு வரவழைத்து இந்த யாகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க சொல். அவருடைய தயவின் பேரில் இந்த யாகம் சிறப்பாக நடைபெறுமானால் உனக்கு குழந்தை பேரும் இந்த நாட்டை ஆள்வதற்கான ஒரு சிறந்த மக்கட்பேராகவும் அது அமையும் அப்படின்னு சொல்கிறாரு வசிஷ்ட முனிகள். களைக்கொட்டு முனிவர் என்ற ரிஷ்யசிருங்கர் என்ற இந்த மகாரிஷியை தன் தேசத்திற்கு அழைத்து வருவதற்காக தன்னுடைய உற்ற ஜனங்கள் புடைசூழ தேரேறி அங்க நாட்டுக்கு புறப்படுறார் தசரதன். அங்க நாட்டு அரசனும் தசரதனை உளம் மகிழ்ந்து வரவேற்று சிறப்பான வரவேற்பு கொடுத்து தசரதனிடம் தன்னை நாடி வந்த காரணத்தை கேட்கிறார் ரோமபாதன். தசரத மகாராஜாவோ ரோமபாதனிடம் தனக்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான மனக்குறைய அவரிடம் சொல்கிறாரு. இதனை கேட்டு மிகவும் மனம் வருந்திய ரோமபாதனிடம் தசரத மகாராஜாவோ உன்னாட்டில் வளம் கெட்டிருந்த காலத்தில் தன் கால் பதித்து மழையை பெய்ய வைத்து வளத்தை பெருக்கி கொண்டது போல் என் நாட்டிலும் என் மருமகனும் ரிஷ்யசிருங்க முனிகளுமாகிய இந்த தவயோகிய என் நாட்டிற்கும் அனுப்பி வைத்து என்னுடைய மனக்குறையை மட்டுமல்ல இந்த தேசத்தை எனக்கப்புறம் ஆள்வதற்கான மகப்பேரை உருவாக்குவதற்கான ஒரு நல்வாய்ப்பை எனக்கு தந்தருள வேண்டும். அதற்காக இந்த ரிஷ்யசிருங்க முனிவரை என்னோடு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இதனை கேட்டு உளம் புரித்த ரோமபாதனோ கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இந்த தவயோகிய தசரத மகாராஜாவுடன் அவருடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ரிஷ்யசிருங்க முனிவரும் தன்னுடைய மனைவியான சாந்தாவுடன் தசரத மன்னனோடு அயோத்தி மாநகரை வந்து அடையிறாங்க. தசரத மன்னனும் ரிஷ்யசிருங்க முனிவருக்கு 1 வருடத்திற்கு தன்னுடைய பணிவிடைகளை சிறப்பாக செய்து முடிக்கிறாரு. அதற்கப்புறம்தான் பணிவோடு தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாரு. 60,000 ஆண்டுகள் இந்த நாட்டை நான் ஆண்டுட்டேன். எனக்கு வேறொன்றும் தேவையில்லை. இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல புத்திர பாக்கியம் வேண்டும் அப்படின்னு ரிஷ்யசிருங்க முனிவரிடம் வேண்டி நிற்கும் தசரத மகாராஜாவிடம் ரிஷ்யசிருங்க முனிவர் மேற்கொண்டு யாகம் வளர்த்த என்ன செய்தார் அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் நம்ம பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.